என் ஹஸ்பண்ட் திடீர்னு கேஎஃப்சியில் விங்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னார். சரி நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கிறிஸ்பியாக வேணும்னு கேட்டார். நான் அதை இப்படி தாங்க பண்ணேன். வாங்க பார்க்கலாம். வாஷ் பண்ண சிக்கனில் 1 கப் பட்டர் மில்க், சால்ட், 1 எக், ஆரிகானோ சீசனிங், சில்லி பவுடர், கார்லிக் பவுடர் அண்ட் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக ஆனியனும் கார்லிக்கும் கிரைண்ட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் ஹாஃப் லெமன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 to 2 ஹவர்ஸ் இதை மேரினேட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே போகும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாங்களாங்க. கிறிஸ்பியாக வர நான் ஆட் பண்ண சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த ரைஸ் ஃப்ளார் தாங்க. 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். ப்ரீவியஸாக போட்ட ட்ரை ஐட்டம்ஸ், அதாவது சால்ட், சில்லி பவுடர், ஆரிகானோ, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ரை பண்ணுறது தாங்க. தேவையான அளவு ஆயில், அதாவது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாகிற டைமில் இந்த மாதிரி இந்த சிக்கனை கோட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கோட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி ரொம்ப நேரம் பிளேட்டில் வச்சிடாதீங்க. கோட் பண்ணி உடனே ஹாட் ஆயிலில் போடணும். ஹாட் ஆயிலில் போட்டால் மட்டும்தான் சிக்கன் கிறிஸ்பியாக வரும். ஹை டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சிக்கன் சாகி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பெரிய பெரிய சீசனிங் வச்சு இதை டாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வச்சு போட்டிங்கன்னா ஈவனாக கோட் ஆகும். அவ்வளோதாங்க, கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ரெடிங்க. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ள ஜூஸியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னார்.